காவேரி வந்து கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. விடுக்கா என்ன அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்க தானே நீ வந்து பேசிட்டு இருந்த நிவின் கிட்ட. என்ன எவனா பேசுகிற, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, நீ தப்பாக பண்ணுறதால தான் தப்பாக பேசுகிறேன், இந்த விஷயம் கண்டி மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க காவேரி. மாமாவுக்கு தெரிஞ்சா இப்படி உடஞ்சி போயிடுவார், காலில் கூட உன்னை நம்பி தானே எடுத்து வந்து விட்டுட்டு போயிட்டாரு, என்ன அனுப்பிச்சிட்டு இங்கே நிவினை வர வச்சு பேசிகிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. யமுனா, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க, இது நல்லதில்லை யமுனா. எனக்கு நல்லது இல்லையா, உனக்கு தான் நல்லதில்லை, உன் வாழ்க்கையை நீ தான் கெடுத்துக்கிற. இப்போ நான் நிவினை திட்டுறேன், ஆனால் நிவினை திட்ட விடாமல் என்னை கூட்டிகிட்டு வரியா, அப்போ அந்த அளவுக்கு நிவின் மேலே உனக்கு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, எல்லாம் முன்னாடி திட்டிகிட்டு இருக்க, அப்போது உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம குடும்பத்தை பற்றி நினைப்பாங்க, நீ அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு தொடர்ந்து வந்து பேசிகிட்டே போகிறாங்க. கேட்கவே முடியல நம்ம காவேரியால், தாங்கிக்கவே முடியல, அவங்களால என்ன பேசுதுன்னு தெரியல. யமுனா, நிறுத்துறியா இப்போ என்ன, நான் வந்து ரொம்ப தப்பானவ அப்படி தானே நினச்சிட்டு இருக்கேன், சரி அப்படியே நினச்சிட்டு போ, நீ எக்ஸாம் எழுதிட்டு எப்படி எழுதுன அதை சொல்லு அப்படின்னோடனே, அதெல்லாம் சொல்ல முடியாது புரியுதா, உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த யமுனா ஏன் என்னை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை மாமா கிட்ட முதல்ல சொல்லணும், மாமா கிட்ட சொல்லி நிவினை அடக்கி வைக்கணும், என் அக்காவையும் அடக்கி வைக்கணும், அப்போ தான் வேலைக்காகும். சரி இப்போ இப்படி ஓப்பன் பண்ணுறது, மாமா கிட்ட ஏதாவது சொல்லி ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, ஒரே குழப்பம் அடைகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கும், வந்து காவேரி வந்து அவர் யமுனா வேறு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இப்போ யமுனா கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறது, யமுனா பேசின வார்த்தைகள் எல்லாம் காவேரி இவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம், அது தெரியாமல் யமுனா எப்படி பேசிகிட்டு இருக்காளே, யமுனாக்கு முதல்ல புரிய வைக்கலாமா, புரிய வச்சா யமுனா புரிஞ்சுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யமுனாவோட ஃபோன் அட்டன் பண்ண பெரிய பிரச்சனையாகும், இவகிட்ட பேசுறதோட பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு நிவின். இங்கே வந்து யமுனா யோசிக்கிறாங்க, ஓ என் ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டிங்களா, அந்த அளவு ஆகிடுச்சா, நான் விட மாட்டேன் நிவின், எப்படியாவது வந்து உங்களையும் காவேரியும் நான் பிரிச்சே தீருவேன், என் மாமா தான் இதுக்கு ஒரே வழி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிறா, இவ பேசாதால நம்மளுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, மதியானத்துக்கு மேலே வரேன்னு சொன்னால் ஆனால் வரவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காரு. காவேரி வரவே வரல, காவேரி ஏன் வரல அப்படின்னு யமுனா வராங்க. யமுனா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு, என்ன யமுனா இங்கே வந்திருக்க, அக்கா இங்கே கூட வந்திருக்காளா அப்படி சொன்னோன்னே, இல்லை அக்கா வரல, நான் மட்டும் தான் வந்தேன். என்ன யமுனா என்ன ஆச்சு, நீ மட்டும் ஏன் வந்த, காவேரி மத்தியானத்துக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னாலே, அதெல்லாம் வரமாட்டாமாம்மா, அவள் வேறு விஷயமா பிஸியாக இருக்கா, என்ன சொல்கிற, எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிற மாமான்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, அது வந்து மாமா எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, நான் எக்ஸாம் எழுத போயிருந்தேன்ல, ஆமாம் எழுத போயிருந்தேன், அப்போது நிவின் வந்து எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் வந்தார். நிவினா, ஆமாம் நிவின் வந்து அக்கா கிட்டே பேசினேன், சரி பேசிட்டு போட்டோம், என்னம்மாம்மா நீங்கள் கூலாக சொல்கிறீங்க, எல்லோரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள், அக்கா வந்து இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, அக்காவுக்கும் உங்களுக்கும், உங்களோட ஒய்ஃப் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசலாமா, தப்பாக தான் நினைப்பாங்க, எல்லார் பார்வையும் தப்பாக இருந்தால் தப்பாக தான் நினைப்பாங்க யமுனா, எல்லாரோட பார்வையும் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கரெக்டாக தான் நினைப்பாங்க அப்படின்றாரு. அது கேட்டு யமுனா அப்படியே யோசிக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா, ஆமாம் நம்மளை பார்க்குற பார்வையில் தான் இருக்குது எல்லா விஷயமும், நம்ம தப்பாக பார்த்தா தப்பாக தான் நம்மளுக்கு தோணும், பேசியிருந்தால் என்ன தப்பு இருக்குது, ஆல்ரெடியே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் பேசிட்டு போகிறா, இதில் என்ன தப்பு இருக்குது, என்னம்மாம்மா நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க, எனக்கு என்னமோ இது சரி பண்ணல மாமா, 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்கக்குள்ளே அப்படின்னு வந்து என்ன பேச வர எனக்கு புரியல அப்படின்றாரு. இல்லை இல்லை நான் வந்து தப்பாக சொல்ல அக்காவை, இருந்தாலும் வந்து பழையபடி அவங்க மனசில் வந்து ஒரு எண்ணம் தோணலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அக்கா கிட்ட சொல்லி வந்து நிவின் கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்கள், அதே மாதிரி நிவின் கிட்டேயும் கொஞ்சம் பேசுங்க மாமா, இந்த மாதிரி அக்காவை மீட் பண்ண வேணாம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்றாங்க. அது போட்டும் நிவின் கிட்ட உன் அக்கா பேசினா உனக்கு ஏன் வருத்தமாக இருக்குது, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவர் இப்படி கேட்குறாரு அப்படி சொல்லிட்டு, இல்லை மாமா நம்ம வீட்டு மானம் போகக்கூடாதுன்னு, இங்கே பார் நம்ம வீட்டு மானம் போகாத அளவுக்கு அக்காவுக்கு எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும், அவள் யார்கிட்ட எப்படி பேசணும்னு வந்து காவேரிக்கு தெரியும், அதனால் காவேரியை பற்றி நீ கவலைப்படுறத முதல்ல விடு, எது நல்லது எது கெட்டதுன்னு உன்னோட அவளுக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னோடனே, மாமா நான் சொல்கிறத கேளுங்க, நீ எதுவும் சொல்ல வேணாம் யமுனா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இன்னொருத்தர் யாராவது வந்து காவேரியை பற்றி இப்படி தப்பாக பேசியிருந்தாங்கன்னா நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன், காவேரியோட தங்கச்சின்னு தான் நான் சும்மா விடுறேன் அப்படின்னோடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் யமுனா முழிக்கிறாங்க. இவர் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, இவர் ரொம்ப அக்கா மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு யோசிக்க